Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 8 Heat and Thermodynamics லெசன்லேருந்து எக்ஸாம்பிள் 8.3 தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பர்சன் ப்ரீத் பண்ணும்போது அந்த பர்சனோட லங் கெப்பாசிட்டி, அதாவது லங்கில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் ஹோல்டு பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 5.5 லிட்டர்ஸ் ஆஃப் ஏர். அப்போ பாடி டெம்பரேச்சர், நம்ம பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது அட் நார்மல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், இந்த கண்டிஷனில் லங்கோட கெப்பாசிட்டி, அதாவது வால்யூம் கொடுத்துருக்காங்க 5.5 லிட்டர்ஸ் ஆஃப் ஏர். இப்போ நம்ம ப்ரீத்திங் பண்ணும்போது ஏரில் அலாங் வித் ஆக்சிஜன் அதர் மாலிக்யூல்ஸும் இருக்கும். அதில் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 21%. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV is equal to NKT. இதில் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் N. ஓகே, நமக்கு ப்ரெஷர் தெரியும், ஓகே, வால்யூம் தெரியும், and then உங்களுக்கு number of molecules கண்டுபிடிக்க போகிறோம், டெம்பரேச்சரும் தெரியும். So with this we will find the number of molecules in 5.5 liters of air at temperature and pressure given conditionக்கு. இதில் 21% of oxygen தான் இருக்குன்னா number of oxygen molecules எவ்வளவு? அப்போ total number of molecules கிடைக்கும். அதில் 21% கண்டுபிடிக்கும் பொழுது we will get the number of oxygen molecules in the lungs. Okay, இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதி we are going to find N. அதில் 21% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன் எழுதலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் we will write the pressure. P is equal to 101 kilopascal. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டிஷன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல நார்மல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 101 kilopascal, அல்லது யூ கேன் ரைட் 1.01, வேணால் இன்னும் டெசிமல் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ், இந்த வேல்யூ உங்களுக்கு கிவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா யூ கேன் யூஸ் 3, இல்லைன்னா இதை மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. 101 kilopascal ஸ்டாண்டர்ட் ப்ரெஷரோட வேல்யூ 1.013 into 10 power 5 pascal. Okay, any one value. இது simple, you can easily remember. 101 kilopascal ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிலோங்கிறது என்னது? 10 power 3. ஓகே, இப்போ 1 பாயிண்ட்லனா 2 டெசிமல்ஸ் தள்ளி வைக்கும்பொழுது யூ கெட் அஸ் 1.013 into 10 power 5 pascal. இந்த இடத்துல நம்ம 101 கொடுத்துருக்கிறதுனால we will utilize simply 1.01 மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமில் உங்களுக்கு 1.013 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் எவ்வளவு? 37 டிகிரி செல்சியஸ், தட் இஸ் பாடி டெம்பரேச்சர். ஸோ ஃபஸ்ட் என்ன கன்வர்ஷன், டிகிரி செல்சியஸ் டு கெல்வின் ஸ்கேல் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ஆட் 273 to it. ஸோ 7 + 3 0 1 3. ஸோ 300 Kelvin is the temperature. அடுத்தது வால்யூம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 5.5 liters of air. இப்போது இந்த லிட்டர்ஸை யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் இன் மீட்டர் கியூப். உங்களுக்கு வால்யூமோட SI யூனிட் மீட்டர் கியூப். ஸோ பாஸ்கல், கெல்வின் இதெல்லாம் இருக்கும்போது வால்யூம் ஷுட் ஆல்சோ பி இன் அதோட SI யூனிட்ஸ் மீட்டர் கியூப்பில் இருக்கணும். ஸோ இதோட கன்வர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ 1 லிட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த வால்யூம் ஆக்குபைட் பை எ கியூப் ஆஃப் சைட் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? ஆஃப் சைட் 10 சென்டிமீட்டர் அப்படின்னா என்னது? இப்போது லெட் அஸ் கன்சிடர் 1 கியூப். ஓகே, இதோட சைடு A is equal to 10 சென்டிமீட்டராக இருந்ததுன்னா இது ஆக்குப்பை பண்ணக்கூடிய வால்யூம் என்னவாக இருக்குங்கிறாங்கன்னா 1 லிட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போது லிட்டர் டு நம்ம மீட்டர் கியூப் கன்வர்ஷன் தான் நமக்கு தேவை. பட் இங்கே சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கியூபோட வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த கியூப்? இட் இஸ் நத்திங் பட் A கியூப். ஸோ 10 சென்டிமீட்டர் த ஹோல் கியூப் இஸ் த வால்யூம். ஃபஸ்ட்டு சென்டிமீட்டரை மீட்டரில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ V is equal to 10 power 3 சென்டிமீட்டர் கியூப். கரெக்டாக? ஸோ 10 power 3 அப்படியே வச்சுக்கலாம். சென்டிமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன் எப்படி பண்ணுவோம்? 100 சென்டிமீட்டர்ஸ் மேக் 1 மீட்டர். கரெக்டாக? இப்போ வாட் இஸ் 1 சென்டிமீட்டர்? 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 100 into 1 மீட்டர். கரெக்டாக? ஸோ இது என்னது? 10 power 2. மேலே வரும்போது 10 power -2 மீட்டர்ஸ் வரும். ஸோ 1 சென்டிமீட்டர் இன் ஆர்டர் ஆஃப் மீட்டர்ஸ் 10 power -2 மீட்டர்.
யூஸ்வலாக இந்த மாதிரி சயின்டிஃபிக் நோட்டேஷன் பவர்ஸில் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. டெசிமலையும் கேரி ஓவர் பண்ணலாம். 1/100னா 0.01 போட்டு பண்ணலாம். ஸோ அது வந்து கால்குலேஷன்ஸ் இன்னும் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு யூஸ் சயின்டிஃபிக் நோட்டேஷன். அப்போ இங்கே என்ன வரும், 1 சென்டிமீட்டருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும், 10⁻⁻2 மீட்டர் த ஹோல் கியூப். அப்போ 10⁻3 multiplied by 10⁻⁻2 to the power 3 -6 meter cube. So what is the volume? 10⁻3 into 10⁻⁻6 என்ன வரும், 10⁻3 - 6 வந்து -3 meter cube. ஓகேவா? So here 1 liter is equal to 10⁻⁻3 meter cube. So 10⁻⁻3 meter cube நாலும் or 1 liter or simply L நாலும் ஒன்று தான். ஓகே, this is 1 into 10⁻⁻3 meter cube 1 liter. இப்போ நமக்கு வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க, 5.5 லிட்டர். ஸோ 5.5 into 10⁻⁻3 மீட்டர் கியூப். கரெக்டாக? இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ you know what is the pressure, volume, temperature. Now we are going to use the ideal gas equation. What is the ideal gas equation? You are going to find the number of molecules. Okay, அப்போ PV is equal to NKT. So what is N here? N is equal to PV. இந்த KT வந்து கீழே வந்துடும். So PV by KT is the formula. So we will substitute the values. N is equal to P ஓட வேல்யூ என்னது, it is 101 into 10⁻3 101 kilopascal into வால்யூம் எவ்வளவு, 5.5 into 10⁻⁻3 meter cube divided by KT. K வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் 1.38 into 10⁻23 -23. ஓகே, into டெம்பரேச்சர் எவ்வளவு, டெம்பரேச்சர் is 310 Kelvin. Okay, so what is the value you get, 101 into 5.5 இந்த 10⁻3 into 10⁻⁻3 cancel out ஆகிடும், divided by 1.38 into 310 Kelvin. இந்த 10⁻⁻23 மேலே வரும்போது it becomes 10⁻+23. ஸோ இவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஓகே, இப்போ இதை ரிசால்வ் பண்ணும். Now I am going to help you to solve this using log. ஓகே, லாகை கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நம்ம லாக் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டருக்கு யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் லாக். ஸோ லாக் ஆஃப் 101 into 5.5 இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, லாக் ஏபி ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ ஃபார்முலா என்ன, லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. கரெக்டாக? ஸோ லாக் ஆஃப் 101 லாக் 101 ப்ளஸ் log 5.5 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ log 101 log 5.5 கண்டுபிடிச்சு you are going to add. அடுத்தது log 1.38 into 310. ஸோ அகெயின் log AB ஃபார்மில் இருக்குது. ஸோ log 1.38 ப்ளஸ் log 310 இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் லாகோட வேல்யூஸை subtract பண்ணி and then you are going to find the anti-log. This is the method. இப்போ இந்த 10⁻23 நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதுல you are not going to find log for it. அப்படியே நம்ம இந்த வேல்யூஸை ஓட anti-log என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு into 10⁻23 பண்ணால் we will get the number of molecules. ஓகேவா? So first you are going to find log 101. ஓகே, அதே மாதிரி log 5.5 கண்டுபிடிச்சு you are going to add that. அடுத்தது log கீழே என்ன இருக்குது, 1.38 and log 310 இதுக்கு லாக் கண்டுபிடிச்சி again you are going to add that. அப்புறம் ரெண்டு வேல்யூஸையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு லாக் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி you are going to write the characteristic. கேரக்டரிஸ்டிக்னா என்னென்னா, இப்போ நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 101. இப்போது இது எப்படி எழுத போகிறோன்னா பவர்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக பவர்ஸில் எழுதணுன்னா இப்போ இது எப்படி எழுதலாம்னா 101 இருக்குது, இதை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் into 10 to the power. யூஸ்வலாக டெசிமலுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் தட் ஷுட் பி 1 digit. ஓகே, அப்படி தான் எழுதுவோம். ஓகே, இப்போ 55னா 5.5னு எழுதுவோம், டெசிமலுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ எத்தனை டிஜிட் நம்ம மூவ் பண்ணணும், 101 இருக்குது. அப்போ டெசிமல் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். 2 டெசிமல்ஸ் தள்ளி வைக்கணும், 1 2. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டெசிமல் வரும். ஸோ 1.01 எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி வச்சுருக்கோம், யூ ஹாவ் மூவ்டு 2 டெசிமல்ஸ், அப்போ 10⁻2. ஸோ எந்த சைட்லேருந்து ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணும்போது 10⁻2.
ஸோ அப்போ இதோட கேரக்டரிஸ்டிக் என்ன, 10 பவரில் என்ன எழுதுகிறோமோ அதுதான் கேரக்டரிஸ்டிக். அப்போ இதோட கேரக்டரிஸ்டிக் என்ன, 2. ஸோ உங்களுக்கு நம்பர் வந்து 3 டெசிமல்ஸ் இருந்ததுன்னா அதோட கேரக்டரிஸ்டிக் 2. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 5.5 இருக்குது. ஆல்ரெடி டெசிமலுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே எதுவும் மூவ் பண்ண போகிறதில்ல. ஸோ மூவ் பண்ணாதனால இதோட கேரக்டரிஸ்டிக் வந்து 0. அதே மாதிரி 1.38 இருக்குது, 1 பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம ஃபார்மேட்டில் இருக்கிற ரெக்வயர்ட் ஃபார்மேட்டில் இருக்குது, அதனால இதுவும் 0. 310 அதாவது 3 டெசிமல்ஸ் இருக்குது. அப்போ இதோட கேரக்டரிஸ்டிக் என்ன, 2 டெசிமல்ஸ் தள்ளி வைக்கணும். அப்போ கேரக்டரிஸ்டிக் வந்து 2. ஸோ அப்போ 4 டெசிமல் டிஜிட்ஸ் இருந்ததுன்னா கேரக்டரிஸ்டிக் 3 வரும். ஓகே, ஆல்ரெடி இந்த 5.5 இருக்குது, இந்த இடத்துல நம்ம டெசிமல் மூவ் பண்ண தேவையில்லை. அப்போது அதோட கேரக்டரிஸ்டிக் வந்து 0. இப்போ வந்து 0.5 இருக்குது, 55 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட கேரக்டரிஸ்டிக் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ டெசிமலுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் இருக்கணும், ஆனால் இங்கே டெசிமலுக்கு முன்னாடி 0 இருக்கிறதுனால யூ ஆர் கோயிங் டு மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், தட் இஸ் ஃப்ரம் திஸ் வே டு திஸ் வே. அப்போ எப்படி எழுதலாம் இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 எத்தனை டெசிமல் மூவ் பண்ணியிருக்கீங்க, ஒரு டெசிமல். ஆனால் எந்த சைட்லேருந்து, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணதுனால 10 பவர் -1. அப்போது இதோடைய கேரக்டரிஸ்டிக் என்னவாக இருக்கும், 0.55ஓட கேரக்டரிஸ்டிக் வந்து -1 அல்லது பார் 1 எழுதணும். ஓகே, இப்படி தான் கேரக்டரிஸ்டிக் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் ரிட்டன் த கேரக்டரிஸ்டிக் அண்ட் தென் இந்த மேண்டிசா என்னன்னு எழுத போகிறோம். ஸோ இப்போ எப்படி பார்க்க போகிறோன்னா, லாக் புக் எடுத்துகிட்டு உங்கள் புக் பேக்லேயே இருக்குது 1.0ல் 1 பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த லாகை வந்து 3 டிஃப்ரெண்ட் காலம்ஸாக பிரிக்கணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாக் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், 101க்கு தட் இஸ் 1.0ல் 1 பார்க்கணும். தட் இஸ் இந்த வேல்யூ எவ்வளவு, 0.0043. ஸோ அங்கே எழுதிக்கலாமா? ஸோ வி வில் ரைட் த வேல்யூ 0043. அடுத்தது 5.5க்கு லாக் பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து 3 காலம்ஸாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ரோன்னு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 டெசிமல்ஸ் என்ன இருக்குது, இப்போ 5.5 இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரோவை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது இது ஒரு முடிஞ்சது, இது காலம் நம்பர் 1. காலம் நம்பர் 2 வந்து டெசிமலுக்கு அப்புறம் செகண்ட் டிஜிட் என்ன இருக்குது டெசிமலுக்கு அப்புறம். ஸோ 5.5 அந்த ரோ சூஸ் பண்ணியாச்சு. இப்போ 5க்கு அப்புறம் என்ன டிஜிட் இருக்குது, எந்த டிஜிட்டும் இல்லை, அப்போ 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து இங்கே என்ன எழுத வேண்டியதுன்னா 0.7404 அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ 5க்கு அப்புறம் ஒரு நம்பர் 1 இருந்ததுன்னா யூ ஆர் கோயிங் டு சூஸ் திஸ். ஓகேவா, இப்போ அதை எழுதிடலாம். ஸோ 0.7404 நம்ம எழுதுகிறோம். ஸோ 0.7404. ஸோ we will simply add this. இங்கே வந்து என்ன வரும், 04 வருது. ஸோ 74472. ஸோ 2.7447 வருது. ஓகே, இப்போ அடுத்தது லாக் 1.38ம் 310ம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 1.38 கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம சூஸ் பண்ண வேண்டியது என்னது, 1.3. ஸோ இந்த ரோ சூஸ் பண்ணியாச்சு. 1.3 செகண்ட் டெசிமல் என்ன இருக்குது, 8 இருக்குது. ஸோ 1.38 அப்போ இந்த வேல்யூ எவ்வளவு, 0.1399. ஓகே, ஸோ 1.38ஓட லாக் வந்து 0.1399 அதை எழுதிக்கலாம். ஸோ 0.1399. அடுத்தது லாக் 310 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எப்படி 310 எப்படி எழுதணும், 3.10 × 10 power 2 கேரக்டரிஸ்டிக் வந்து 2. ஸோ 3.1ல் 0 பார்க்கணும். ஸோ 3.1ல் 0னா இந்த வேல்யூ 0.4914 இதை எழுதிக்கலாம். ஸோ 0.4914 இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் 13, 1, 10, 11, 1, 13, 1, 6. ஸோ 2.6313 வருது. இப்போ என்ன பண்ணணும், 2.7447யும் 2.6313 இதை வந்து யூ ஆர் கோயிங் டு சப்ட்ராக்ட். கரெக்டாக, இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, லாக் ஆஃப் a/b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ லாக் ஆஃப் a/bங்கிறது என்னது, log a மைனஸ் log b. ஓகே, ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ், ஸோ இப்போ இங்கே சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 7 - 3 is 4, 4 - 1 is 3, 4 - 3 வந்து 1, 7 - 6 is 1, 2 - 2 வந்து 0. அப்போது உங்களுக்கு 0.1134 இருக்குது. இப்போது ஆன்டி லாக் எடுக்கணும். எதுக்கு, ஆன்டி லாக் ஆஃப்
0.1134. ஸோ ஜஸ்ட் ஆன்டிலாக் பேஜில் எடுத்து நம்ம 0.1134க்கு நம்ம we are going to find the antilog. பார்க்கலாமா? ஸோ நம்ம ஆன்டிலாக் பேஜ் எடுத்தாச்சு. அந்த டேபிளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா you are going to see 0.1134. ஓகேவா? ஸோ ஹியர் 0.1134. ஸோ 0.11 ரோ சூஸ் பண்ணியாச்சு. 3 அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த வேல்யூ வருது. ஓகே, தட் இஸ் 0.11ஓட 3னா 1.297. அதில் 4 மீன் டிஃப்ரென்ஸ் 4 வந்து you are just going to add 1 to it. ஸோ 1.297 ப்ளஸ் உங்களுக்கு 0.0001. சிம்பிளாக நீங்கள் வந்து 1.297ஓட நீங்கள் வந்து 2 வந்து அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. 1ஓ 2ஓ என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் திஸ் இன்டூ டெசிமல். ஏன்னா இங்கே டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கிற மாதிரி இப்போ இதையும் இப்போ 1ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1ங்கிறத நம்பர் எப்படி எழுதணும்? 0.001 அப்படின்னு நம்ம எழுதி யூ ஆர் கோயிங் டு ஆட். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? 0.11ல் 3ல் 4. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வருது? 1.297ஓட யூ ஆர் கோயிங் டு ஆட் அந்த மீன் டிஃப்ரென்ஸ் 1 வந்து ஆட் பண்ணும். அது எப்படி பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன வந்தது? 1.297 மீன் டிஃப்ரென்ஸ் 1 வந்தது. ஸோ 0.0001. அப்போ என்ன வேல்யூ வருது உங்களுக்கு? 1.298. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். அப்போது இந்த பர்டிகுலர் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம ரிசால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1.298. அதை எழுதிக்கலாம். ஸோ யூ கெட் த ஆன்சர் ஆஸ் n is equal to 1.298 into நம்ம முன்னாடி 10^23 இல்லையா? ஸோ that much amount of molecules is the answer. ஓகே, இப்போ இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஆன்டிலாகே 0.11 வந்தாச்சு. அதனால நம்ம எந்த டெசிமலும் சேஞ்ச் பண்ணாமல் வர ஆன்சரை அப்படியே போடுறோம். இப்போ இதே ஆன்டிலாகில் வேல்யூஸ் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டெசிமல்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம அதை கேரி பண்ணதை ஒரி பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி உங்களுக்கு டெசிமலுக்கு முன்னாடி உள்ள டிஜிட் வந்து 0வாக இருக்கிறதுனால சிம்ப்ளி யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ஆன்டிலாக் ஃபார் 0.1134. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதில் ஒன்லி 21% தான் உங்களுக்கு ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ்? ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் oxygen molecules is equal to the total number of air molecules. அதில் 21% கண்டுபிடிச்சோன்னா you will get the number of oxygen molecules. Okay, அப்போ 1.298 into 21 into 10^23. இந்த 10^2 மேலே வரும்போது 10^-2 ஆகிடும். ஸோ you are going to find 1.298. இதுக்கும் நீங்கள் லாக் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். into 10^21 வருது. ஓகேவா? ஸோ இதை நார்மலாக மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம், நீங்கள் லாக் எடுத்தும் கேல்குலேஷன் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணினீங்கன்னா 1.298 into 21 நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது யூ கெட் த ஆன்சர் இஸ் 27.258 வருது. 258 into 10^21. யூஸ்வலாக வந்து டெசிமலுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கெட் த ஆன்சர் இஸ் ஒரு டிஜிட் முன்னாடி தள்ளி வைக்கிறோம். ஸோ 2.72 வரும். ஸோ 2.72 into 10 ஒரு டிஜிட்டுக்கு நம்ம முன்னாடி தள்ளி வச்சனால the power வந்து it will be raised by 1. So 10^22 oxygen molecules. So number of oxygen molecules வந்து 2.72 into 10^22 oxygen molecules. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.